ஹலோ எவ்ரிஒன். ஒரு ஏர் கண்டிஷனர இன்ஸ்டால் பண்றப்போ, நம்ம ஏன் ஸ்டெபிலைசர் கம்பல்சரியா இன்ஸ்டால் பண்றோம்? நம்ம அந்த ஸ்டெபிலைசர் சூஸ் பண்றப்போ என்னென்ன பாராமீட்டர்ஸ்லாம் செக் பண்ணணும்? அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். பொதுவா ஒரு 1.5 டன் ஏசி ரன் ஆவறதுக்கு 18 டூ 20 ஆம்ப்ஸ் 240 வோல்ட் ரன்னிங் கரண்ட்டா தேவைப்படும். இந்த 240 வோல்ட் இன்புட் சப்ளைய கான்ஸ்டன்ட்டா ஏசிக்கு சப்ளை பண்றதுக்காக நம்ம ஸ்டெபிலைசர் யூஸ் பண்றோம். அதாவது சம்டைம்ஸ் ஈபில நடக்கக்கூடிய ஃப்ளக்சுவேஷன்ஸ்னால இந்த 240 வோல்ட்ங்கிறது 220 வோல்ட்டாவும் மாறலாம். சம்டைம்ஸ் 270 வோல்ட் வரைக்கும் ஹையாவும் மாறலாம். இந்த ஹை, லோ வேரியேஷன்ஸ கான்ஸ்டன்ட்டா மெயின்டெயின் பண்றதுக்கு ஸ்டெபிலைசர், ஸ்டெப் அப், ஸ்டெப் டவுன் அப்படின்னு 2 மெத்தட் மூலியமா நம்ம ஈபில இருந்து வரக்கூடிய ஃப்ளக்சுவேஷன்ஸ மெயின்டெயின் பண்ணி 240 வோல்ட்டா ஏசிக்கு சென்ட் பண்ணுது. இந்த ப்ராசஸ ப்ராப்பரா பண்றதுக்காக தான் நம்ம ஸ்டெபிலைசர யூஸ் பண்றோம். ஸ்டெபிலைசர் வாங்குறப்போ நம்ம அதோட வொர்க்கிங் ரேஞ்ச செக் பண்ணணும். அதோட வொர்க்கிங் ரேஞ்ச் 180 வோல்ட்ல இருந்து 270 வோல்ட்ல இருந்ததுன்னா, அது ஒரு நல்ல ஸ்டெபிலைசர்ன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். பிளஸ் ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் சொல்றேன். ஒரு ஸ்டெபிலைசருடைய வெயிட்ட வச்சு கூட நம்ம அந்த ஸ்டெபிலைசருடைய குவாலிட்டிய அசஸ் பண்ணலாம். ஒரு நல்ல வெயிட்டான ஸ்டெபிலைசர், நல்ல குவாலிட்டியான ஸ்டெபிலைசர்ன்னு கூட நம்ம புரிஞ்சுக்கலாம்.